ஹலோ விவர்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பாசி பயிறு எப்படி கடையிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல பாசி பயிறு எடுத்துக்குவோம். லைட்டாக வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி இப்படி அரை பருப்பாக பண்ணிக்கலாம். அப்போ சீக்கிரமாக வெந்துடும். இது மாதிரி மிக்சியில் போட்டு அரை பருப்பாக அடிச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம வறுத்து நல்லா வேக விடலாம். குழம்பு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்குவோம். நல்லா சூடாகட்டும். பாசி பருப்பு கொட்டி லைட்டாக வறுத்துக்குவோம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பிசுபிசுப்பு இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வறுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் கழுவிட்டு மறுபடியும் வேக விடலாம். பருப்பை வறுத்து கழுவியாச்சு. இப்போ விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் ஊற்றிக்கணும். மஞ்சத்தூள் போட்டாச்சு. நல்லா வெந்து பருப்பு வேகட்டும். பருப்பு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ அந்த வெங்காயம் தக்காளிலாம் தாளித்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுக்கலாம். வடசட்டி அடுப்பில் வச்சு ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே போட்டு வணக்கிக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா வணங்கிருச்சு. எடுத்து அந்த பருப்போடு கொட்டிக்குவோம். இப்போ மறுபடியும் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். இப்போ எவ்வளோ பருப்பு வேணுமோ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் பருப்பு வேகட்டும். நல்லா பருப்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதோட 2 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். 2 ஜீரகம், 2 மிளகு. கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் கடையும் போது. நல்லா வெந்துருச்சு தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து. இப்போ நம்ம எடுத்து கடைஞ்சி வச்சுக்கலாம். நம்மளுக்கு சுவையான பாசிப்பருப்பு ரெடி. தேங்க்யூ வியூவர்ஸ்.